சார்ந்த முதுகளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து சமுதாய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முதுகளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட பலப்பல சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சத்தியம் சி சரவணன் பேசுகிறேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இந்த முதுகளத்தூர் தொகுதியில் தண்ணீர் பஞ்சம் தீர்க்கப்படாமல் தாய்மார்கள் தண்ணீர் வண்டியோடு தெரிவது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஏனால் இதற்கு முன்பு இருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுமே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் இந்த சாதனை செய்தேன் இதை செய்தேன் என்று தற்போது அவர்கள் இருவருமே எந்த விதமான ஒரு செயல்படுத்திய திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க முடியாமல் திணறி வருகின்றனர். ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பேன். அதே போன்று விவசாயத்திற்கு தேவையான மால்டார் குண்டார்களை சீர் செய்து விவசாயத்திற்கு நல்ல தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பேன். மேலும் பனைமர கல் இறக்க அனுமதி வேண்டி போராடுவேன். ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்க கண்டிப்பாக பாடுபடுவேன். மேலும் வனத்துறையில் பழைய பட்டிப்பாசு முறையை அறிமுகப்படுத்தி ஆடுகளை மேய்க்க குரல் கொடுப்பேன். ஆடு வளர்ப்போர் தனியாக காடுகளில் இருப்பதால் ஆடு வளர்ப்போர் பாதுகாப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் இயற்ற பாடுபடுவேன். சாயல்குடி வாலிநோக்கம் ரேஸ்மா நகர் பகுதிகளில் மீனவர்கள் நலனுக்காக தூண்டில் விளைவு அமைக்க குரல் கொடுப்பேன். தேவேந்திரகுல மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான பட்டியல் இன வெளியேற்றமே என் இனத்தின் விடுதலை என்று போராடி வரக்கூடிய தேவேந்திரகுல மக்களுக்கு அந்த பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். காவல்துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு, அதாவது 2ஆம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து தலைமை காவலர்களாக 20 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் SSI பணி வழங்க சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். இதே போன்று மகளிருடைய நலன் பாதுகாக்க பெண்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். எனவே எனக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் முதுகளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.